மறைச்சாட்சிகளான புனித மாசில்லா குழந்தைகளின் விழாவின் வாசகத்திற்கு செவிமுடுப்போம். முதல் வாசகம், இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 5 முதல் 2 மற்றும் இறைவசனம் 2 வரை முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி இதுவே. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யர் ஆவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம் மீது இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மீது இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்ளும் போது கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மைக்குரியவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மீது இல்லை என்றாகும். என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்திருக்க வேண்டாம் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஏனும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடமிருந்து பரிந்து பேசுவர் ஒருவரே நமக்கு, அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு மற்றும் அல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வேடர் கண்களிலிருந்து தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திடாவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மோந்தபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி. வேடர் கண்களிலிருந்து தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், திருவெள்ளம் நம்மீது பாய்ந்தோடிருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடிருக்கும். பல்லவி. வேடர் கண்களிலிருந்து தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கனி அருந்தி நாம் தப்பி பிழைத்தோம், ஆண்டவரின் பார்வையில் நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. வேடர் கண்களிலிருந்து தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். நற்செய்திக்கு முன் வாழ்த்துரை. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் என போற்றுகிறோம். மகிழ்ச்சி உன்னில் கொள்ளும் நிறைவை உம்மை போற்றுதும். அல்லேலூயா. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனம் 13 முதல் 18 வரை. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இருக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தம்மை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம், கருத்தாய் கேட்டறிந்ததை கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆளுகளை அனுப்பி 2 வயது அதற்கு உட்பட்டமையுமான
எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரே குழப்பமும் பேரொழுகியுமாயிருக்கிறது. இராக்கேலே தன் குழந்தைக்காக அழுந்து கொண்டிருக்கின்றார். ஆறுதல் பெற அவர் மறுக்கின்றார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.